ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், ஜி நான் யோகி பாபுஜி என்னோட நல்ல நண்பன், இப்போது என் மேலே நிறைய பாசம் வச்சுருக்காங்க, நான் ஒரு கதை அவர்கிட்ட தான் சொல்ல போகிறோம், மறுபடியும் நான் தமிழ் படம் பண்ணுற மாதிரி இருக்குது, அவர் டேட்டு சொல்லிட்டிங்கன்னா தரேன்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் ஓகேவான்னு கேட்டேன். அப்போது என்னதை விட டெய்லி 2 தடவை 3 தடவை படம் பார்ப்பாங்க, தமிழ் படமாக இருக்கட்டும், மலையாள படம், ஹிந்தி படமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒருத்தரை நான் உலகத்திலே பார்த்தேன், நான் சும்மா சொல்லலை, நம்ம ப்ரொடியூசர் அந்த மாதிரி ஒரு ஆள். காலையில் பார்ப்பாங்க, சாப்பிடும்போது பார்ப்பாங்க, பாத்ரூம் போகும்போது பார்ப்பாங்க, எப்போவுமே பார்த்துட்டே இருக்கு இவர். 5 நேரம் நமாஸ் ப்ளஸ் 3 படம், இதுதான் இவரோட முறை. இது எனக்கு எல்லா உலகத்தில் எல்லா படம் இவர் பார்த்துட்டு தான் இருக்குது, அவ்வளோ அப்டேட்டாக இருக்குது. நீங்கள் பேசும்போது எல்லாமே அப்படி இல்லைன்னு உங்களுக்கு தோணலாம், ஆனால் அது அப்படியே கிடையாது. அப்போது நான் சொல்கிறேன் வந்துட்டு, சரி நான் வரேன், யோகி பாபு தானே, ஏதாவது இப்படி படம் அந்த படம் இந்த படம் அதெல்லாம் நிறைய அப்டேட்டாக இருக்காரு. கேட்ட உடனே சரி நான் வரேன், டேட்டு சொல்லிட்டீங்கன்னா நான் வரேன்ட்டாங்க. ஓகே சொல்லிட்டீங்கண்ணா. வந்தாச்சு. நான் கதை பற்றி நான் பைண்டட் ஸ்கிரிப்டாக வந்தேன், எதுவுமே கதை பற்றி கேட்கல. என் சூழ்நிலை பார்த்து தெரிஞ்சிருக்கலாம், அதை விட. ஆனால் தீக்குளிக்கும் பச்சை மரங்கிற படத்தை பற்றி அவருக்கு அன்னைக்கே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்துச்சு. சரி நான் கதை பற்றி நான் 10 நிமிஷம் தான் சொன்னேன். சரி வினிஷ், அதை கதையெல்லாம் நமக்கு போய் நீங்கள் ஸ்கிரிப்ட் எதுவும் டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம், நான் உங்களுக்கு டேட்டு தரேன்ட்டாங்க. அப்போவுமே நான் அடுத்த நாளில் ஏதோ அட்வான்ஸ் கொடுத்து அதுலேருந்து ஆரம்பித்த பயணம். இப்போது கொஞ்சம் சிக்கல்கள் எல்லாமே நடுவில் ஃபினான்ஷியல் சிக்கல் எல்லாமே வந்துருச்சு. அண்ணனை நான் குறை சொல்ல மாட்டேன், நான் கொஞ்சம் ஷெட்யூலாக தான் பண்ணியிருக்கு, அது நம்ம காரணம் தான். அண்ணனை எல்லா பிரச்சனையும் அவர் மேலே தள்ளாதீங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸோட சிக்கல்கள் எல்லாமே வரும், அது வெளியே சொல்லாமல் அவங்க யாரை ஏதாச்சும் ஒருத்தரை வச்சு தான் அவங்க ஒரு காரணத்தை சொல்லணும். அப்போ யோகி பாபு அண்ணன் இருந்தால் நிறைய பேர் இருக்காது. நான் அவரை பற்றி பெருமையாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன், உண்மையாக தான் சொல்கிறேன். நான் பாசிட்டிவாக சொல்லுவாங்க, நெகட்டிவாக நான் ஓப்பனாக அவர்கிட்ட சொல்லியிருக்கு, சொல்ல வேண்டியது. இப்போ நான் உண்மையாக சொல்கிறேன், நம்ம படம் மேலே அவர் எந்த தகராறும் பண்ணலை, எந்த பிரச்சனையும் பண்ணலை, கரெக்டாக தான் வந்திருக்கு. ஒரு சில சின்ன சூழ்நிலையால் ஒரு சில டைமில் இல்லாமல் கொஞ்சம் முன்ன தள்ளி போகிறது, சினிமாவில் சகஜம், நான் நம்புகிறேன்.